நான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணேன்னு நினைக்கிறேன், உங்களை நான் காப்பாற்றி நினைக்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு எடுத்து பகையாயிடும். ராகு 2-7 கனெக்ட் ஆகினாக்கா அந்த ராகு திசை நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, இல்லை பிரிவுகள் நடக்கிறது. இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதா, இன்றைக்கி நடக்க மாட்டேன்னு ஏங்கி நிற்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டினா போன பிறகு வாழ்க்கையை விட்டவங்க. எனக்கு ஒரு கணவர் வெறுக்கிறதோ, ஒரு மனைவி வெறுக்கிறதோ, இல்லை வர வாழ்க்கையை வெறுக்கிறதோ, இல்லை ஒருத்தர் தூத்தி வர்றதோ, இது எதுவுமே நம்மளுக்கு நல்லது கிடையாது. எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பம், நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்போம்னு சொல்லுவாங்க. கடைசி பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் தான் வாழ்க்கையை வந்து நிற்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நான் ரொம்ப நீட்டாக இருக்கிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாதுனாக்கா ராகு இது பாட்டு அடிச்சிருவாங்க. இப்போ வர கேது பேச்சும் குரு பேச்சுமே கடகராசியாக இருக்க பல பேர் வந்து கோட்டீஸ்வரனாக போகுது. 2 பாம்பு ஒன்றா இருக்கும்போது போய் வழிபாடு பண்ணிங்கனாக்கா கணவன் மனைக்குள்ள அன்னோன்யம் பிறக்குன்றாங்க. 5ல் ராகு இருந்தாக்கா குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் 5ல் ராகு இருந்தாக்கா நிறைய குழந்தை பிறகுன்னு சொல்கிறார். இப்போ நான் கல்யாணம் பண்ணுறதா வேணான்ற அளவுக்கு இப்போ மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை சர்ப்பம் மாற்றும் அப்படின்னு கேட்டாக்கா தலைகீழ மாற்றி விடும். சர்ப்பத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டு வேணான்னு விட முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சூதாடுவேன், லாட்டி ஆடுவேன், எல்லா பொண்ணோடும் போயிட்டு வந்துடுவேன், நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், என்னை கேட்க ஆளே கிடையாது, நான் பெரிய ரவுடி, நான் பணத்திலே மிதக்கிறேன், என்னோட காருக்கு யாரும் இடிச்சு போட்டு போவேன், என்னெல்லாம் கேட்க ஆளே இல்லை அப்படின்னு கேட்டாக்கா உங்களை அப்படியே குருதசையில் கொண்டு வந்து குருதசையில் குரு புத்தி வரும்போது ஆளையே டவுட் பண்ணி விட்டோம்.